அபாயகரமாக இருக்குது. குளம் உடைப்பெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடைப்பு எங்களுக்கு அந்த அந்த இடத்தால உடைப்பு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. குளம் உடைப்படுத்தா சகலமே இல்லை. கும்பணவனே நாச்சு கூட யாது ஒரு குடும்பம் கூட இருக்கிறது சந்தர்ப்பமே இல்லை. 4 தண்ணி வந்தால் நான் எங்கட குளத்தின் கட்டின்ற நம்பிக்கையே இல்லை. எடுத்தால் சரிதான், நம்மளத்தில் குளத்தில் தண்ணியே இருக்காது. அதோட மக்கள் பாதுகாப்பு இல்லை, மக்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிடும். வணக்கம். இந்த காணொலியில் இந்த காணொலி முக்கியமாகவே மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை காணொலியாக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரகரி நாகபடுவான் குளம் என்று சொல்லப்படுகிறது, அல்லாட்டி பல்லவராயன் குளம் என்று சொல்லப்படுகின்றது. அதில் சரியான விளக்கம் தெரியலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முழங்காவில் இருக்கக்கூடிய ஒரு குளம் தான். ஆனால் இந்த நாகபடுவான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, முழங்காவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, உடனடியாகவே இதுக்கு அவர்கள் உதவி செய்யாட்டி அந்த கிராமங்கள் எல்லாமே வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதில் உடனடியாகவே பார்த்தீங்கன்னா கிராம சேவையாளர்கள் மற்றும் ஏனைய திணைக்களங்கள்ல இருந்து நிறைய பேர் நிற்கிறார்கள். மக்களினுடைய உதவியை கேட்டு நிற்கிறார்கள். ஏனென்றால் அந்த குளம் முழுவதுமாகவே நிரம்பி அதை உடைத்து கிராமங்களுக்குள்ள வர்ற அளவுக்கு நிறையவே மழை வெள்ளமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உடனடியாகவே மக்களை அந்த இடத்துக்கு உங்களுடைய உதவிகளை செய்யும்படியாக அதுக்கான தடுப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களுடைய உதவிகளை அவர்கள் கேட்டு நிற்கிறார்கள். ஆகவே உடனடியாகவே அந்த நாகபடுவான் குளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள், அது மட்டுமின்றி அங்கால முழங்காவில் இருக்கக்கூடிய மக்கள், நாச்சிகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி அனைவருமே உங்களால் இயன்ற உதவிகளை அதில் போய் செய்து கொடுங்கள். அதே மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஷேர் பண்ணுவதனூடாக அவர்கள் இந்த உதவிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த குளத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றதுன்றதை நாங்கள் நேரடியாகவே போய் பார்க்கலாம். என்னுடைய நீங்கள் சேர்ந்து அந்த குளத்தினுடைய தற்போதைய நிலைமையை நீங்களுமே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கரியானாவுடான் கமக்கார அமைப்பின் தலைவர் கலைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கரியானாவுடான் குளக்கட்டு நீர்மட்டம் மணித்தியாலம் வேகமாக தண்ணி வரதால் தண்ணி மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கு, வான் பாய்ஞ்சு கொண்டிருக்கு. அது பத்தாவது தண்ணி வர வேகம் கூடுதலாக இருக்கிறதால இப்பிரதேச மக்கள் விழிப்பாக இருக்க வேணும். நீர்மட்டம் உயர்றதால கட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுது. இந்த கட்டில் சில இடங்களில் தேவனவுகள் இந்த குளம் கட்டு ஒரு பகுதி உயர்மையாக கட்டப்பட்டிருக்கு. ஏனைய பகுதிகள் அடுத்த பகுதிகள் தாழ்ந்த பகுதியாக காணப்படுது. அதால் மழை பெய்ஞ்சது, கட்டுகள் நீர் பாய்ஞ்சு அறுத்தோடிகள் விழுந்ததால் அந்த பக்கங்களால் உடைப்படுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கட்டு சீரில்லாததால் தாழ்வான பகுதியால் தண்ணி உடைப்படுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் தண்ணி வெளியில் போகக்கூடிய இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். என்னென்னால், எங்களுடைய குளத்தின் பால்கட்டுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியால் ஓரளவுக்கு வெட்டி அந்த தண்ணியை குறைக்கிற அளவுக்கு வெட்டி விட்டுருக்குறோம். நேற்று பின்னேரம் நாங்கள் வெட்டினாங்கள். அது போதாது, இன்னும் ஒரு 2 கடவான வெட்டி விட வேணும். அதில் மக்களின் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. அதில் உரவேக்குகள் எழுதல் போட்டு நாங்கள் கட்ட வேண்டிய இடங்களுக்கு கட்ட வேணும். இந்த தண்ணி அந்த முழங்காவில் பகுதியில் உள்ள கதிராவில் குளம் மற்றும் முழங்காவில் குளம், முழங்காவில் விவசாயிகள் குழாய் கிணத்தில் தான் விவசாயம் செய்கிறாயினும் அவை இந்த நிலத்தடி நீர் பத்தாமல் இருக்குது. அவை இந்த குளங்களுக்கு அவை இந்த குழாய் கிணறுகளுக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த தண்ணி வீணாக போகிற தண்ணியை அந்த கதிராவில் குளத்துக்கு பாய்ச்சிற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறபடியால் நாங்கள் அந்த பக்கத்தால் 2-3 கடவான் வச்சு அந்த தண்ணியை அந்த குளங்களுக்கு அனுப்பலாம். அதால் விவசாயிகள் பலனடைவினம். அப்போ அந்த தண்ணியை இதாலையும் போட்டு கலிங்குக்கு போகிற தண்ணி பல்லவராயங்காட்டு குளத்துக்கு போய் அப்படியே போய் கடலில் தான் போய் சேரும். மற்றது குளம் அபாயகரமாக இருக்குது. குளம் உடைப்படுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் பார்வையிட்டுக்கணும்னா எங்களோட விவசாய திணைக்களங்களும் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களமும் இங்கே வருகை எல்லாரும்
பூரண ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மேலதிக உதவி நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கணும். இராணுவத்தினரிடமும் மற்றது போலீஸாரிடமும் மற்றது அரசாங்கத்திடமும் நாங்கள் எல்லாருக்கும் அறிவித்திருக்கின்றோம். எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதை பெருமளவில் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். எல்லோரும் அணிதிரண்டு எங்களுக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உடனடியாக இப்போ நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். இதை வெகு விரைவாக இரவு பகல் பாராமல் எங்களை வந்து காப்பாற்றுமாறு எங்களை எல்லோரையும் அரசாங்கம் அரச சார்பற்ற நிறுவனங்கள் யாராவது வந்து எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து எங்களை நேரடியாக வந்து பார்வையிடுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த எங்களுடைய நிலைமையை வந்து பாருங்கள் எங்களோட குளக்கட்டு இருக்கிற இது போன போகத்திலேயும் எங்களுக்கு சிறுபோதுக்கு தண்ணி இல்லை. இந்த முறை எங்களுக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்கின்றது. பெருமழை பெய்கிறதால தென்னியங்குளத்தில் இருந்து கலிங்கி பாய்கிறதால அங்கேருந்து தண்ணி வரத்து வந்து கொண்டிருக்கு. அதால் எங்களோட கட்டு தாங்காது. அதை பார்வையிட்டு அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிற சொல்லி எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உடைப்பு எங்களுக்கு அந்த இடத்தால உடைப்பு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒரு கிழமையாக நாங்கள் அதுன்ற முயற்சி ஏற்படுத்தி மண்மூடிகள் எல்லாம் போட்டு அடித்து ஆயத்த வேலைகள் செய்திருக்கிறோம். மற்றது இன்னும் சில இடங்களில் உடைப்படுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை உடனடியாக நாங்கள் வெள்ளம் பிறக்கும் முன்னம் அணை கட்ட வேணும் என்று பழையோர் சொன்ன மாதிரி வெள்ளம் பிறக்கும் முன்னர் நாங்கள் அணை கட்ட வேணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு மக்கள் பாடசாலைகள் அது இது எல்லாம் வெள்ளம் மூடினால் மக்கள் வாழ்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். விவசாய நிலங்கள் அழிந்து போய்விடும். இதுக்கு உடனே சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு கை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.